அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மல்கியா 1:6 சில வார்த்தைகளை வாசிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். இஸ்ரவேல் ஜனம் மிக மோசமான ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே இருந்தார்கள். தேசம் எப்படி இருந்தது என்பதற்கு இந்த மல்கியா 1 அற்புதமான ஒரு சாட்சி. ஆண்டவரை பிதா என்று சொல்லுகிறார்கள், எஜமான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பிதாவுக்குரிய கனத்தை கொடுக்கறதில்ல, எஜமானனுக்குரிய கனத்தை கொடுப்பதில்லை அப்படின்னு ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தங்க. இவன் பேசுறான், பாடுறான், ஆனா அப்படி அவன் வாழறதில்லை. இவன் ஜபம் பண்றது போல பாடுறது போல என்ன கனம் பண்றது இல்லை, என்ன கனமீனம் பண்றாயா என்று ஆண்டவர் நொந்து சொன்ன வார்த்தைங்க இதெல்லாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பலி, நம்ம காணிக்கைகள்லாம் சுத்தமா இருக்கணுங்க. நமது வருமானம் சுத்தமா இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் இல்லைங்க, எல்லா விஷயங்களும் உண்மையா இருக்கணும். நம்ம அரசாங்கத்துக்கு செலுத்தணும், நாம திருடி வந்து தான் பலி செலுத்துறோம்னு அர்த்தம். பரிதானம் வாங்கினால், லஞ்சம் வாங்கினால், லஞ்ச பணத்துல காணிக்கை கொடுத்தால் திருடி கொண்டு வந்து பலி செலுத்துறோம்னு அர்த்தம். முறையான வருமானம் இல்லாமல் குறுக்கு வழியில சம்பாத்தியம் பண்ணி எவனையாக கொள்ளையடித்து ப்ரமோஷனை குறுக்கு வழியில போய் ப்ரமோஷனை கெடுத்து வந்த வருமானத்தில் காணிக்கை என்றால் திருடி கொண்டு வந்து பலி செலுத்துகிறீர்கள். நேர்மையான வருமானத்தில், நேர்மையான வியாபாரத்தில் கர்த்தருக்கு நீங்க கொடுத்தா போதும். ஆகவே ஜபத்துக்கு தடை உங்கள் பொருள், அநியாயமாய் வந்த பணம், குறுக்கு வழியில் வந்த பணம், லஞ்ச லாவண்யத்தில் வந்த பணம், அடுத்தவனை கொள்ளையடித்து ப்ரமோஷனை கெடுத்து அடுத்தவன் அடிவிலே உயர நினைத்த பணம் எதுவா இருக்கட்டும், எல்லாம் இன்னைக்கு பலிபடத்துக்கு வரணும். வந்து ஆண்டவரே என்ன மன்னின்னு சொல்லி மன்னித்து இன்றைக்கு அந்த தடைகளை உடைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.